ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. சில விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நம்ம எல்லாமே ஹியூமன்ஸ் தான். ஸோ ஹியூமன்ஸ் வந்து எப்போவுமே ஒரே மனநிலையோடு இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ நல்லது செய்யுங்க, சில நேரத்தில் அவங்களோட சுயரூபம் என்னென்னு காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்ம இவ்வளோ செஞ்சோமே, நம்ம மேலே தானே மிஸ்டேக்கு, நம்ம அவ்வளோ அறிவோடு இருந்திருக்கணும்ல அப்படின்னு. யாருமே அறிவோடலாம் இருக்கவே முடியாது. நம்மளுக்குள்ள ஒரு இன்னர் சைல்டு இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப எண்ணங்களில் பலசாலின்னு நினச்சாலும் சில நேரத்தில் சில பேர் கூட நம்ம ஏமாந்துருவோம். ஆனால் எப்போவுமே நம்புங்க, நம்ம வணங்குற தெய்வம் நம்மளை கையே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்கள் மனசு வந்து சக்கரை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் மனசு ரொம்ப பியூர்ன்னு சொல்லிட்டு அந்த வணங்குற தெய்வத்துக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால யார் என்ன சொன்னாலும், சில நேரத்தில் நீங்கள் சில பேர்கிட்ட ஏமாந்தே இருந்தாலும் எப்பவுமே மனசு திடமாக வச்சுக்கோங்க. இதை விட ஒரு பெரும் வாழ்க்கை கடவுள் கொடுத்துருவாரு. இந்த பாடம் வந்து நம்மளுக்கு லைஃப் டைம் லெசன். இதுலேருந்து எப்படி நம்ம கடந்து வரணும், எவ்வளோ நல்லா இருக்கணும், எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருபோதும் சோர்ந்துடாதீங்க. சோர்ந்துட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுளுமே கிட்ட வர மாட்டார். எப்போவுமே தைரியமாக ஏந்திரிச்சு நின்று அடுத்தடுத்த காரியம் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா கடவுள் நம்ம கூட அடுத்த பிரயாணம் வந்து உனக்கு அழகாக நான் பண்ணி கொடுக்குறேன் குழந்தை அப்படின்னு அவர் வந்துடுவார். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே. மற்றபடி இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.